கேசவாய நமः. ஓம் நாராயணாய. மஞ்சு மஞ்சு ராமநாதா, நான் உன் நண்பன் வந்திருக்கேன். ஐம் யுவர் ஃப்ரெண்ட், டேம் இட். சரி, என்ன திரும்பி பார்க்க வேண்டாம், என் கூட பேச வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்க, அது போதும். மீனா உனக்கு மக, எனக்கு மருமக. இந்த நிமிஷம் அவளை இழந்து நீங்க எவ்வளவு வருத்தமும் வேதனையும் படுறீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் வருத்தப்படுறோம். நம்பு. ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகணும்னு ஆசைப்பட்டோம். பிளடி ஃபேட் இல்ல, எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல. நான் பார்க்க வரும்போதெல்லாம் கட்டி பிடிச்சுக்கிற நீ பக்கத்திலேயே நிற்கும் போது முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லாம மூஞ்சி திருப்பிக்கிற. சரி, முடிஞ்சு போனதா நீ நினைக்கிற நம்ம உறவு தொடர இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. நிச்சயமா இருக்கு. நீ மனசு வச்ச வாய்ப்பு இருக்கு. பிரபா மஞ்சுவை கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டு மாப்பிள்ளைய வர ஆசைப்படுறான். யோ, ஒரு பொண்ணை கொடுக்கலாம்னு நினைச்சதுக்கே அவளை அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப இன்னொரு, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி இருக்கிறதுனால தான் ராமநாதா மஞ்சுவை மருமகளா அனுப்புன்னு. அனுப்புறேன், மருமகளா ராணி மாதிரி வாழ அனுப்புறேன். ஆனா உங்க வீட்டுக்கு இல்ல. விடுங்க தாய், என்னதான் இது இவங்க கிட்ட இதெல்லாம் பேசிட்டு வாங்க. இரா, உங்க பையன் என் பொண்ணுகிட்ட பேச நினைச்சதுக்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் என்ன மாதிரி தேவசம் பண்ணிட்டு நீங்களும். ராமநாதன், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? பெத்தவன் என்கிட்டயே வந்து என் பிள்ளைக்கு அடிச்ச. நாங்க அப்படி என்னையா குத்தம் பண்ணிட்டோம்? இதே கோவில் உன் பொண்ணு பார்த்து இப்படி ஒரு அழகான பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வரக்கூடாதான் நாங்க ரொம்ப ஆசைப்பட்டவன். அதான் நாங்க பண்ண குத்தமா? அதான் நாங்க பண்ண குத்தமா? அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஏய்யா, நீ பொண்ணுக்கு தாய் மாமன் தான், உனக்கே இவ்வளவு வேதனை கோபம் வருதுன்னா நான் புள்ளைய 10 மாசம் சுமந்து பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள தாயா. அவன் ராத்திரியும் பகலும் படுற கஷ்டத்தையும் வேதனையும் தாங்க முடியாம தான் மறுபடியும் வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கிறோம். அதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் புள்ளை ஆளை வச்சு அடிப்பீங்க, அவரை கத்தியால கீறி. உங்களுக்கு மனசாட்சி இருக்காயா? நீங்க அடைச்ச இத பாரு, என் புள்ள மனசுல தைரியம் இல்லாத கோழையும் இல்ல, மடியில பணம் இல்லாத ஏழையும் இல்ல. அவன் ஏதோ மாமா வச்சேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சும்மா இருக்கிறான். அவன் நினைச்சா உங்களை எல்லாம் தொலைச்சு விடுவான். ஜாகிரதை, தொலைச்சு விடுவான். லட்சுமி, போகலாம். இத பாருங்க, உங்க பொண்ண நல்லா மேலத்தாளத்தோட பெரிய மகராசனுக்கே கட்டி வைங்க. இனிமே உங்களுக்கு எங்களுக்கும் எந்த உறவும் இல்ல. அத்து போச்சு. நான் ஏதாவது மரியாதை குறைவா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. போல வாங்க. லட்சுமி, நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையான்னு எவ்வளவு நாள் வேதனைப்பட்டிருப்போம். இருந்த பெண் குழந்தைய இழந்துட்டு இருக்கிறான். அந்த வேதனையில வர வார்த்தை அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கலாமா? அண்ணே, முருகண்ணே, இங்க உட்காந்துட்டீங்க? ஏன் உட்காரப்படாதா? சும்மா ஒரு பேச்சு கேட்டனே. பேசாம வண்ணா கால. டேய், இந்த சேரை கண்டுபிடிச்சது என்ன மாதிரி மனுஷங்க உட்கார்றதுதான்.
ஏன்டா அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையறீங்க? நின்ட்டல்ல, நிம்மதிதானே? போ. ஏய், கையெல்லாம் எங்க? வீட்டுல வச்சுட்டானே. ரொம்ப நக்கலா தான் திரியறாங்க. உட்கார விட மாட்டேங்கிறாங்களே. அப்படி ஓரமா போய் நிப்போம். சட்டைக்கு பதிலா சமக்காரத்தை பொத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பைபிள்ல? கர்மம்டா. அண்ணே என்னண்ணே எங்க நிக்கிறீங்க? ஏன் இடம் போட்டு வச்சிருந்தியா? நிக்கிறீங்களேன்னு கேட்டேன். டேய், என்னடா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? மனுஷனுக்கு 2 கால் இருக்குது, நிக்கிறதுக்கு தான்டா. ஓஹோ, ஆ? சரியான லூசு பிள்ளைகளா இருப்பாங்க இவங்க இருக்க. டேய், நான் நிக்கவே இல்லடா இனிமேல. என்ன வேகமா எங்க கிளம்பிட்டு போல இருக்கேன்? ஆமா, அமெரிக்காக்காரன் குண்டு போட போறானா, அதை தடுத்து நிப்பாடுறக்காண்டி போய்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு என்ன தடுத்த? இல்ல வேகமா நடந்து போனீங்களா, அதான் என்னன்னு கேட்டேன். டேய், நடந்து போறதுக்கான ரோடே போட்டு வச்சிருக்காங்க. டேய், என்னடா ஆளாளுக்கு செக் போஸ்ட்ல தடுத்து நிப்பாடுற மாதிரி நிப்பாட்டுறீங்க? டேய், உனக்கு நடக்கிறது பிடிக்கல அவ்வளவுதானா? தள்ள கொஞ்சம் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாரு. போங்கடா. அண்ணே என்ன ஓம் பிரச்சனை? எங்க அப்படி ஓடி தெரிய? வேற எப்படி தாண்டா வாழ சொல்றீங்க? ஒரு மனுஷனை உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க. வருங்க மொழவு சொல்லுங்க. ஏய், என்ன போறியா? பின்ன விட்டு போகாதா? அதான் உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க, நடக்க விட மாட்டேங்கிறீங்க, ஓட விட மாட்டேங்கிறீங்க. வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஈசப்பத்துல இருந்து வர மாதிரியே வர்றீங்க. வேற எவ்வளவு வரான பின்னால? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டது இது. என்ன கேட்ட? நான் அதுவும் மறந்து விட்டீங்க. ஏன் ஓன்னு என்னன்னு கேட்டேன். மனுஷனுக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனை? சரி போங்க அழுகாம போங்க. பிரச்சனையா உட்கார? ஒரு மனுஷனை காலையில இருந்து உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க. நாய் படுத்துற பாடு படுத்துறீங்களா? ஏன் தம்பி அழுதுட்டு இருக்கீங்க? ஐயோ, அந்த ஊர்ல சாமி